17ஆம் நூற்றாண்டு புலவர்கள். 1. சிவப்பிரகாச சுவாமிகள். 17ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த புலவர்களில் ஒருவரான இவர் தருவபுர ஆதீனத்தைச் சேர்ந்த வெள்ளியம்பலவான தம்பிரானிடம் தமிழ் பயின்றார். திருவெங்கை கோவை, திருவெங்கை உலா, கலம்பகம் போன்ற நூல்களை வெங்கனூரில் உள்ள பெருமான் மீது பாடினார். சைவ சமயாச்சாரியார் நால்வர் குறித்து நால்வர் நான்மணி மாலை என்ற நூலை பாடினார். இவர் தமிழில் 30 நூல்கட்டு மேல் இயற்றியுள்ளார். 2. பிள்ளை பெருமாளையங்கார். இவர் மணவாளதாசர் எனவும் அழைக்கப்பெற்றார். அஷ்ட பிரபந்தம் என்ற 8 நூல்களை பாடினார். திருமாலிடத்து கொண்டுள்ள ஆழ்ந்த பக்தியின் காரணமாக அழகரந்தாதி, திருவரங்கத்தந்தாதி, திருவேங்கடத்தந்தாதி, திருவேங்கடமாலை, திருவரங்கத்து மாலை போன்ற நூல்களை இயற்றினார். படிக்காசு புலவர். இவர் தொண்டை நாட்டைச் சேர்ந்த பொன் விளைந்த களத்தூரில் பிறந்தார். சந்தப் பாடல்கள் இயற்றுவதில் வல்லவர். வைத்தீசுரன் கோயில் கட்டணை தம்பிரானாக இருந்தார். தொண்டை நாட்டின் பெருமைகளை கூறும் தொண்டை மண்டல சதகம் இவரால் இயற்றப்பட்டதே. அந்தகக் கவி வீரராகவ முதலியார். பிறவி குருடரான இப்புலவர் இலங்கையின் ஒரு பகுதியை ஆண்ட பராராச சிங்கன் என்ற மன்னரால் பாராட்டும் பரிசும் பெற்றவர். திருக்கழுகு குன்றம் புராணம், சேயூர் முருகன் பிள்ளை தமிழ், கலம்பகம், திருவாரூர் உலா, சந்திரவாணன் கோவை ஆகியவை இவரால் இயற்றப்பட்டது. கடிகை முத்துப் புலவர். இவர் சீரபுராணம் பாடிய உமறுப்பு புலவரின் ஆசிரியர் ஆவார். எட்டயபுரம் சமஸ்தான புலவராக பணியாற்றியவர். சமுத்திர விலாசம், திக்கு விசயம், திருவிடை அந்தாதி ஆகியவை இவரால் இயற்றப்பட்டவை. வைத்தியநாத தேசிகர். நல்லூர் புராணம், பாசவதை பரணி, மயிலம் முருகன் பிள்ளை தமிழ், திருவாரூர் பன்மணி போன்ற நூல்களுடன் இலக்கண விளக்கம் என்ற நூல் பாடினார். இந்நூல் குட்டி தொல்காப்பியம் என பாராட்டப்பட்டது. சைவ எல்லப்ப நாவலர். திருவருணை கலம்பகம் என்ற புகழ்பெற்ற கலம்பக நூல் பாடிய இவர் செவ்வந்தி புராணம், திருச்செங்காட்டங்குடி புராணம், திருவெங்காட்டு புராணம் என்ற நூல்களையும் பாடியுள்ளார்.